distinguished guests, on behalf of SRM Prime Hospital, I extend a warm welcome to all of you for joining us at this special press meet. Today marks an important milestone in our journey of restoring lives. For the first time in Tamil Nadu, SRM Prime Hospital has successfully used a bovine pericardial patch in a novel endoscopic procedure to stop stool leakage through a neovagina, a breakthrough that brings hope, dignity, and healing to patients with complex complications. We take us through the case details, the clinical challenges involved, and how this innovative technique marks a major advancement. And guests who has a pleasure to invite you all for this small gathering. Vanakkam, hospital மூலமா I just invite you all, எல்லாரையும் வரவேற்கிறேன். And particularly myself, I'll introduce myself. என் பேர் அருண் பிரகாஷ், I'm a gastroenterologist. My colleague, Dr. Tarun George, he's also a gastroenterologist, and we have our medical superintendent with us, Dr. Paul. And we have our patient and a friend here. So the reason why we are here is to be upon doing a novel procedure for a small trouble which has happened. I'll just probably take you through this. We have a 22-year-old trans woman. So here, a 22-year-old trans gender affirming surgery. It is Paulinum. After that, அந்த நியூவாக பண்ண அந்த பிறப்புக்குள்ள வழியாக கொஞ்சம் கேஸ் பாஸ் ஆகிச்சு, அதுவும் ஸ்டூல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்குறேன். ஸோ பின்னால் இருக்கிறது தான் பெருகுடல்னு சொல்கிறது. முன்னால் இருக்கிற குட் எண்டோஸ்கோப் பேஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளிப் மாதிரி யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்னா, there are two options. ஒன்று, திருப்பி அதே மாதிரி ஒரு கிளிப் போட்டு ட்ரை பண்ணலாம், which there is a high chance that it may work, may not work, or a surgery. சர்ஜரினா நம்ம திருப்பியும் உள்ளே போய் அதை நம்ம டைப் பண்ணுறது ஒரு ட்ரை பண்ணலாம், or use this same technique with some novel thing which should bridge. நம்ம அதை புதுசாக உற்பத்தி பண்ண பாதையில் போகிறது, இன்னொன்று குடல் உள்ளவே போய் அந்த எந்த இடத்துல கம்யூனிகேட்டட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ஆறி நமக்கு அந்த கம்யூனிகேஷன் சீல் ஆகிடும்ன்ற எண்ணத்தில் வி பிளான்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, வி நீட் அ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் வேர் யூ கேன் டூ. ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, ஒன்றில் வந்து குடலுக்குள்ளே இருக்கும், இன்னொன்று அந்த பிறப்புறுப்பில் இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு இதுவும் சேர்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். தென் ஷோ எ ஸ்மால் வீ பிறப்புறுப்பு சைடில் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த குடல் பக்கமாக இருக்கிற ஓட்டையில் நம்ம பெரிய கிளிப்பை பிளேஸ் பண்ண போகிறோம். லைக் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஒரு பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்போட இன்னொரு உறுப்பு கனெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப காமன் திங்ஸ் இல்லை. சர்ஜரி அப்போ நிறைய பேருக்கு வர்றது உண்டு, வெவ்வேறு உறுப்புகளில் வருது. உணவு குழாய், மூச்சு குழாய், குடல் அந்த மாதிரி வர்றது உண்டு. இது நம்ம வந்து இதை சர்ஜரி மூலமாக பண்ணணும்னு முடியாதுன்னா பண்ணலாம், பட் அது அகெயின் காஸ்ட் இன்வால்வ் பிளான் பண்ணியாச்சு. ஸோ வித் ஆல் திஸ் திங் இந்த மாதிரி we are trying to promote and we are trying to say the world how it is done அப்படிங்கிறது தான். And this is about the procedure, so we'll take it further. அது பேர் bovine pericardial patchன்னு சொல்லுவாங்க சார். கவோட ஹார்ட்டோட கவரிங்லேருந்து அந்த எடுப்பாங்க, பட் அது கவோட டிஷ்யூ எதுவும் இருக்காது. அதை சுத்திகரித்து அந்த செல்ஸ்லாம் எடுத்துட்டு அதோட சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு வலை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக செல்ஸ் வந்து செங்கல் மாதிரி இருக்குன்னா நமக்கு இந்த கம்பி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை சிமெண்ட் மாதிரி இருக்கிறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இது வந்து பாடி நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த டிஷ்யூ வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை செஞ்சோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். மற்றவங்களுக்கு என்ன அது சாதாரணமாக தெரியலாம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு பி வாட் they feel like அப்படிங்கிறதுனால they go through the procedure. அதில் ஏற்படுற சில சேஞ்சஸ் தான். But most of the time it will be successful, but they go through it. ஃபெசிலிட்டி இருந்தா பண்ணலாம் சார். நம்ம அவசியம் ஏற்படும் இல்லையா, இப்போ நம்ம 2 துவாரம் வழியாவும் போய் பார்க்கணும் ஒரே சமயத்துல அப்படிங்கிறதுனால நம்ம. So நானோட ஜெண்டர் கன்வர்ஷன் அப்போ I was done sigmoid follow vaginoplasty அப்படின்னு ஒரு சர்ஜன் பண்ணி நான் செஞ்சேன் past 6 months முன்னாடி.
ஸோ இட் வாஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி. ஸோ ஐ மீன் என்னோட வயர் ஓப்பன் பண்ணி இப்போ ஜிக்மன் தோலான்னு சொல்லக்கூடிய குடல் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்து கன்செஷன் பண்ணி அது பண்ணக்கூடிய சர்ஜரி. ஸோ சர்ஜரி பண்ணி வித்தின் a few months I had பண்ணி ஓகே. So surgery பண்ணி within a few months I had a surgical complications. So now again I met a doctor. டாக்டர் பார்க்க gastroenterologist வந்துட்டு எனக்கு like OPSC clipping மட்டும் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு 3 மாசம் இட் ஃபெயில்ஸ் ஆக்சுவலி. அகெயின் எனக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட மென்டார் மயூரா மேம் வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமா அவங்க டாக்டர்ஸ்லாம் சீக் பண்ணி டர்னல் ஜார்ஜ் சார் வந்துட்டு எனக்கு எக்ஸாமைன் பண்ணாரு. பண்ணி they have taken CT scans and MRI scans எடுத்து பார்க்கும்போது they identified a fistulous communications there. அப்படி மட்டும் போடாம we have to do extra method சொல்லிட்டு APC procedures and அந்த பெரிகார்டியல் பேட்ச் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இட் cannot be ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணாங்க. ஸோ அந்த பெரிகார்டியல் பேட்ச் வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் டைம் யூசிங் இன் திஸ் SR இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு. ஸோ பர்டிகுலர் எனக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் தட் தி ப்ரொசீஜர் வாஸ் டன் அண்ட் ஈவன் ஃபுல்லி. ஸோ ஐ ஹோப் இட் வில் பி கிவ்ஸ் அ பெட்டர் ரிசல்ட். ஸோ தேங்க்யூ. அதிகபட்ச விஷயமாவே இருக்கு. அப்போ இந்த சர்ஜரியை வந்து அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது மலைக்காட்டுறது என்ன பண்ணுவாங்கன்னா அறுவை சிகிச்சை மூலியமே வந்து திருநங்கையே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போச்சு சரியா பண்ணாம ஜஸ்ட் யூரின் ஹோல் மட்டும் அமைச்சு வச்சுப்பாங்க. தென் வந்து செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அட்வான்ஸ்டா வந்துச்சு. ஸோ பெண்களை போல ஒரு பேர் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் கிளிட்டோரஸ் அது மாதிரி என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்த போதும் வந்து எப்படி வந்து ஒரு ஆண் மகன் கூட வந்து பிசிக்கல் ரிலேஷன் எடுக்க முடியும்னு செக் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆச்சு. அதுல வந்து பீரியட் இன்வர்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா அட்வான்ஸா இப்போ வந்தது சிக்மாய்ட் கோலான் வெஜினோபிளாஸ்டிக். ஸோ வயிறுல இருந்து நமக்கு ஒரு ஜான் சைஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 820 சென்டிமீட்டர் கிட்ட நம்மளுக்கு அந்த கோலான் எடுத்து கீழே வெஜினா செட் பண்ணுவாங்க. அட்வான்ஸா இதுல என்னன்னா லூப்ரிகன்ட் ஆகும். அண்ட் அதே போல பெண்களுக்கு எப்படி வந்து உறுப்பு இருக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணிட்டாங்க. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப ரேர். எனி சர்ஜரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தவறுதலா வந்து ஒரு விஷயம்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் அந்த ஆசன வாய்க்கும் அண்ட் இது போல வந்து வெஜினாக்கும் ஒரு சின்ன ஹோல் அது வந்து ரொம்ப ரேர் தான் சொல்ல முடியும். இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால நாங்க வந்து ஈஸியா கையாண்டோம். டெக்னிக்ஸ் எப்படி வந்து க்ளோஸ் பண்ண முடியும்னா இது குடல் போன்ற ஒரு விஷயம் ரொம்ப சாஃப்டான விஷயம் இல்லையா. அப்போ வந்து SR இந்த பிரைம் டாக்டர்ஸ் இவங்க 2 பேரும் தருண்ராஜும் மீட் பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பேசிக்கா நம்ம அதை எப்படி விட்டு போகாம ரொம்ப லைஃப் டைம் இப்படி கொண்டு போக முடியும்னு செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு வெஜினான்றது வந்து எங்களுக்கு எப்படி இருக்கோ அதே ஃபீல் தான் எங்களுக்கும் வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆன சர்ஜரிஸ் வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இந்தியாவில வெரி ஃபியூ டாக்டர்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க கூட டைப் பண்ணி வச்சு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கிற சர்ஜரி சஜஸ்ட் பண்றேன். இது ஆல்மோஸ்ட் ஃபைன். அண்ட் ஒன் ஆஃப் தட் சர்ஜரி காம்ப்ளிகேஷன் வந்ததால எங்களால் டிராவல் பண்ண முடியாத ரீசனுக்காக அண்ட் இந்த சென்னையில இதை பண்ணி முடிக்கலாம்னு வந்தோம். பட் did it very well because panic ஆயிடும் அந்த சர்ஜரி விஷயங்கள்லாம். நிறைய அலசிக்கலாம் நிறைய தூங்கி மீன்ஸ் ரெஸ்ட்ல இருந்து வந்துட்டு மறுபடியும் சர்ஜரியா திங்க் பண்ணும்போது they said இல்ல அப்படிலாம் இல்லை நீங்க காலைல இருந்து சாயங்காலம் போயிடலாம் சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த டெக்னிக்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால பீப்புள் ஐ சஜஸ்ட் யூ யாராவது சர்ஜரி போறாங்கன்னா இன்னும் நல்லா கன்சல்டேட் பண்ணிட்டு ஸோ நாங்க நிறைய டாக்டர்ஸோட டைப் வச்சுருக்கோம் லைக் தட். ஸோ அவங்க வந்து நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க.